கிருஷ்ணவேல் மூவிஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் என்ன படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, க்ளவுட் அட்லஸ் அப்படின்னு 2012 வந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் நான் பார்த்த திரைப்படங்கள்லேயே என்னை மிகவும் கவர்ந்த ஒரு திரைப்படம். எதனால் கவர்ந்தது அப்படின்னு சொன்னிங்கன்னா, முதல்ல இந்த படத்தை நான் பார்க்குறதுக்கு எது தூண்டுகோலாக இருந்ததுன்னா மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் படத்தோட இயக்குநர்களாக இருந்த லாரா மற்றும் லில்லி வச்சோஸ்கி சிஸ்டர்ஸ்ம்பாங்க அவங்கள, பிரதர்ஸ். அவங்க இயக்கத்தில் வந்த படம் இது. மேட்ரிக்ஸே நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேட்ரிக்ஸை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். இந்த படம் என்ன, எப்படி ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை மிகவும் திகைக்க வைத்த ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். நான் இதுவரை பார்த்த திரைப்படங்களில் பட்டுன்னு அப்படியே திகைக்க வச்ச ஒரு படம் அப்படின்னு இதை கண்டிப்பாக சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, படத்தில் மொத்தமே ஒரு 6-7 கேரக்டர் மட்டும்தான் நடிச்சிருப்பாங்க, அதாவது மெயின் ரோல்ஸில் வரவங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த 6-7 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வகையான ரோலில் நடிச்சிருப்பாங்க. என்ன சார் சொல்கிறீங்கண்ணா? ஒரு 6 பேர் ஒரே படத்துக்குள்ளேயே 6 வேறு விதமான கேரக்டர்ஸில் நடிச்சிருப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகுதுன்றீங்களா? உங்களுக்கு எளிமையாக புரியுதா இருந்தால் சொன்னால், காப்பி கேட்னு இதை சொல்ல மாட்டேன். அநேகன்னு ஒரு படம் தனுஷ் நடித்து பார்த்துருப்பீங்க. தனுஷும் ஒரு ஹீரோயினும் லவ் பண்ணுவாங்க. அவங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்ததாகவும், அவங்க இதுக்கு முன்பாகவே பல ஜென்மங்களில் ஒன்றாக அவங்களே நடித்த மாதிரியும், அதாவது ஒரு இதில் இவர் வட சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நபராகவும், அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய இன்னொரு பெண்ணாகவும் இவங்க வருவாங்க. அப்புறம் பர்மாவில் நடக்கிற மாதிரி ஒரு கதை. இப்படி பல்வேறு கான்செப்ட் போகிறாங்கல்ல. அதில் ரொம்ப சிம்பிளாக வச்சுருப்பாங்க. எல்லா காலகட்டத்துலேயும் அவங்க காதலிச்சாங்க அப்படின்ற மாதிரி. அது முன்ஜென்ம கதைன்னு மாதிரி சொல்லாமல் வேறு மாதிரி அதை சொல்லியிருப்பாங்க. அதே போன்ற ஒரு விஷயத்தை தலை சுற்றுற மாதிரி எடுத்திருப்பாங்க. படத்தில் க்ளவுட் அட்லஸ் அப்படின்னு பேருனோடனே அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்பத்தோட பேர், ஒரு மியூசிக் ஆல்பம். அதை மெடிவல் பீரியடில், அதாவது 1500கள் அந்த மாதிரி காலகட்டத்தில் ஒருத்தர் ஃப்ரான்ஸில் வச்சு அந்த இசையமைத்ததாக காட்டப்படும். அந்த மியூசிக் அமைப்பதற்கு அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வந்தது, அவரோட ஜூனியருக்கும் அந்த சீனியர் மியூசிஷியனுக்கும் என்ன பிரச்சனை, அந்த ஜூனியர் மியூசிஷியனுக்கு இருந்த ஒரு ஹோமோசெக்ஸ் காதலை பற்றிய ஒரு கிளைக்கதை. அப்புறம் ஒரு ஆஃப்ரிக்காவில் ஒரு தீவில் ஒரு அடிமை ஒருத்தரை போட்டு எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க. தன்னுடைய கப்பல் தயாராகட்டும்னு சொல்லி காத்திருந்த ஒரு வெள்ளையர் அவரை அங்கேருந்து காப்பாற்றி கூட்டு போவார். அப்படி கூட்டு போகும்போது பின்னால் அவருக்கே உடம்பு சரியில்லாமல் அவர் இந்த அடிமையை தான் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு போவோம். இப்படி அது கதை சுற்றிக்கிட்டே போகும்போது, அதாவது படம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கும்னு பார்த்திங்கன்னா, ஒரு காட்டு பகுதியில் ஒரு காட்டுவாசி கும்பல் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போது பார்த்திங்கன்னா வானத்துலேருந்து ஒரு இது வரும், ஸ்பேஸ் கிராஃப்ட். அதுலேருந்து ஒரு லேடி இறங்கி வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இங்கே ஒரு மலை இருக்குது, அந்த மலை மேலே ஒரு முக்கியமான செய்தி இருக்குது, அதை நான் பார்க்கணும் அப்படிம்பாங்க. அப்போ இவர் என்ன சொல்லுவார்னா, அந்த மலைக்கெல்லாம் நம்ம போக முடியாது, அது மரணத்தின் பள்ளத்தாக்கு, அங்கே ஏகப்பட்ட பேர் செத்து போயிருக்காங்க, நிறைய எலும்பு கூடுகளை நீங்கள் பார்க்கலாம், அங்கே போயிட்டு யாருமே உயிரோடு இல்லை அப்படின்னு. அப்போ இவங்க எப்படியோ கடைசியாக போய் அங்கே என்ன பார்த்தாங்க அப்படின்றது ஒரு ஸ்டோரி. இப்படி தான் ஸ்டோரி ஆரம்பிக்கும். நம்ம இது காட்டுவாசி காலம்னு ஆரம்பிச்சுட்டு உடனே அந்த மெடிவல் பீரியடுக்கு போயிடும். அப்போ நமக்கு பொதுவாக என்ன தோணும்னா, ஏதோ ஒரு பழைய காலத்தில் எங்கேயோ காட்டுவாசியாக மக்கள் வாழ்ந்த காலத்தில் நடந்தது, இது அதுக்கு அடுத்த காலகட்டம்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். உண்மையில் பார்த்தோம்னா இந்த காட்டுவாசியாக மக்கள் வாழ்கிறதா காட்டுறாங்களே, அதுதான் ஃப்யூச்சர். மெடிவல் பீரியட் தான் பழசு, சரியா? இப்போ இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, ஃப்யூச்சரில் நடந்ததாக இன்னொரு காட்சி வரும். ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்டில் உணவுகள்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எல்லோரும் போய் சாப்பிடுவாங்க. சாப்பிட வரும்போது பார்த்திங்கன்னா, அங்கே வரக்கூடிய பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி அழகாக இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. உணவுகள்லாம் பரிமாறப்படும். அப்புறம் அந்த பெண்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் என்னுடைய ஸ்பெஷல் டேக்காக காத்திருக்கேன், அந்த டே வந்துச்சுன்னா எனக்கு இந்த வேலை முடிஞ்சது, நான் இந்த ஹோட்டல் சர்வ் பண்ணுற வேலை பண்ண வேண்டியதில்லை, எனக்கு நிறைய பணம் கொடுப்பாங்க, நான் ஊரில் போய் சந்தோஷமாக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் தெரியும் என்னென்னா, இந்த பெண் அதில் ஒரு ஹீரோயின் மாதிரி ஒரு பெண் வருவாங்க.
அவங்க வந்து ஒரு நாள் தற்செயலாக அந்த ஹோட்டலோட பின்பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்துருவாங்க. என்ன நடக்குதுன்னா, இங்கே யாராவது ஒருத்தர் வந்து பணி முடிஞ்சு ஊருக்கு கிளம்ப போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு அனுப்பி விடுவாங்கல்ல. அனுப்பி விட்ட பிறகு அந்த பெண் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஊருக்கெல்லாம் போகல, பணமும் கொடுக்கல. என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள கொண்டு போய் ஒரு மிஷினில் போட்டு ப்ராசஸ் பண்ணி அவங்கள மறுபடியும் புரோட்டீன் உணவாக மாற்றிடுறாங்க. நம்ம உடலில் தான் புரோட்டீன் ஃபேட்டெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் உணவாக மாற்றி இங்கே வேலை செய்கிற பெண்கள் இருக்காங்களே அவங்களுக்கே அதை கொடுக்குறது. அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஃபுட்டு இருக்கும்ல, அந்த ஃபுட்டை கொடுக்குறது. அப்போ அந்த ஹோட்டலில் இசைக்கக்கூடிய அந்த பின்னணி இசையும் என்னவாக இருக்கும்னா, அந்த அந்த ஹோட்டல் ஆம்பியன்ஸுக்கு வந்து ஒரு பாட்டு போடுவாங்கல்ல. இப்போ ஹோட்டலில் போனால் ஒரு ஏதாவது ஒரு மியூசிக் ஓடிட்டுருக்கும். அது மாதிரி அந்த ஹோட்டலில் ஒரு மியூசிக் ஓடிட்டுருக்கும். அந்த மியூசிக் என்ன மியூசிக் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த க்ளவுட் அட்லஸ் மியூசிக். சரியா? அப்போ இந்த பெண் அங்கேருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னு ஒரு கதை போகும். இது ஒரு பக்கம் போகும். சரியா? அதுக்கு ஒரு ஹீரோ ஒருத்தன் வந்து அந்த ஃபியூச்சரிஸ்டிக் பீரியடில் அவன் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பான். இவங்களே வந்து வேற ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அணுமின் நிலையம் ஒன்று தயார் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த அணுமின் நிலையத்தை எதிர்த்து ஒரு ஆக்டிவிஸ்ட் வந்து வேலை செஞ்சிகிட்ருப்பாங்க. இப்போ இந்த ஆக்டிவிஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு இன்னொரு நபராக யார் வருவா? இந்த காட்டுவாசியாக இருந்தார் அவர் வருவார். சரியா? இந்த ஆக்டிவிஸ்ட்டாக இருந்தவங்க யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் வந்தாங்களே அந்த லேடியாக இருப்பாங்க. இப்படி எல்லா அந்த குறிப்பிட்ட 6 நபர்களே 6 வேறு வேறு கதைகளில் வேறு வேறு வேடங்களில் அவங்க வருவாங்க. ஸோ இப்படி வரும்போது இந்த ஆக்டிவிஸ்ட்டுக்கு உதவி செய்த நபர் வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சு அவர் வெளியிட போகிறாருன்றப்போ அவர் போயிட்டு இருந்த அந்த ஃப்ளைட் வெடித்து செத்துருவார் அவர். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த அணு உலை வந்து ஒரு நாள் வெடித்து சிதறிடும். சரியா? ஸோ நான் வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். இந்த கதையை நம்ம போட்டு ஃபுல் கதையை நான் சொன்னேன்னு வச்சிங்களேன், 2 விஷயம். என்னாலையும் தொடர்ச்சியாக அதை சொல்லவும் முடியாது. இல்லை நான் அப்படி சொன்னாலும் என்ன ஆகுன்னா, அந்த படத்தை பார்க்கக்கூடிய உங்களோட அந்த ஆர்வம் குறைஞ்சிரும். தான் கதையை சொல்லிட்டாரப்பா அப்படின்னு. அதை நீங்கள் பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த படத்தோட ரொம்ப ஸ்பெஷல். நான் வந்து இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட 3 தடவை பார்த்துருக்கேன்னு வச்சிங்களேன். அப்படின்னா இந்த படம் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ அடுத்தால இப்போ இப்படி இங்கே ஒரு அணுமின் நிலையத்தோட கதை வரும். அதே போல் பார்த்திங்கன்னா வேறு ஒரு கட்டத்தில் இந்த ஹீரோவுக்கு எதிரியாக இருந்த அதே நபர் வந்து இந்த காட்டுவாசி காலத்துலேயும் அவர் எதிரியாக வருவார். இப்படி எல்லா கதைகள்லையுமே வந்து ஒரே மாதிரி தான் வந்துகிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் படம் பார்க்கும்போது ஒருவேளை பூர்வ ஜென்ம கதைகள், பல ஜென்மத்தில் நடக்கிற கதைன்ற மாதிரி எடுத்திருக்காங்களான்னு கூட உங்களுக்கு சந்தேகம் வரும். அந்த படத்தை எடுத்த இயக்குனர்கள் வந்து இது வந்து பூர்வ ஜென்ம கதை அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. வேறு வேறு காலகட்டங்களில், அதாவது பல 100 ஆண்டுகளுக்கு இடைவெளியில் நடக்கக்கூடிய சம்பவங்களின் தொகுப்பு அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இதில் கொஞ்சம் கட் பண்ணி அதில் வரும், அதில் கொஞ்சம் கட் பண்ணி இதில் வரும், இங்கே கட் பண்ணி அங்கே வரும்னு மாற்றி மாற்றி வரும். பார்ப்பதற்கு ரொம்ப அருமையாகவும் இருக்கும். கதை ஃபாலோ பண்ண முடியும். சில கதைகள் வந்து நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு குழப்பமாக இருக்கும். இது அந்த மாதிரிலாம் இருக்காது. நல்லா புரிகிற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். இப்போ இந்த அணு உலை வெடிச்சிருச்சுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து அந்த அணு உலை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காட்டுவாசிகள்லாம் சொன்னாங்கல்ல, அங்கே ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போக முடியாது, அது வந்து சாவு கோயில், அங்கே யார் போனாலும் செத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்களே, அதுதான் அந்த அணு உலை. எப்படி ட்விஸ்ட் எங்கே மாற்றி கொண்டாந்து எங்கே லிங்க் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ அந்த அணு உலை வெடித்ததன் மூலமாக என்ன ஆகுது, நாகரிகங்கள்லாம் அழிஞ்சு போய் மக்கள்லாம் வந்து எந்த தொழில்நுட்பமும் இல்லாமல் பழையபடியும் கற்கால மனிதர்கள் மாதிரி டெக்னாலஜி இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிறது தான் அந்த கதை. இப்போ இந்த ஹோட்டலில் இருந்த பொண்ணு இருக்கால, அவள் வந்து என்ன பண்ணுவான்னா ஒரு மிகப்பெரிய விடுதலை போராட்டத்தை முன்னெடுப்பாள். இந்த மாதிரி இந்த பெண்கள்லாம் வந்து இப்படி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவள் ஒரு ரேடியோவில் போய் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுவாள். அது ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியாக அவள் பேசி அது ரேடியோலையும் ஒளிபரப்பாச்சு அப்படின்ற மாதிரி, ஒரு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான மாதிரி ஒரு காட்சியும் வரும். அதற்குள்ளே அவள் கொல்லப்பட்டு விட்டாள் அப்படின்ற ஒரு செய்தியோடு அந்த கதை அந்த பக்கம் முடியும். இப்போது இவங்க எல்லோரும் சேர்ந்து போகிறாங்கல்ல, ஒரு சிறப்பான ஒரு செய்தியை நாங்கள் தேடி வந்தோன்னு கடைசியாக ஒரு வழியாக எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த காட்டுவாசியாக இருந்த ஹீரோ ரசல் குரோ தான் அந்த கேரக்டரில் நடிச்சிருப்பார். அவரை கூட்டிகிட்டு எப்படியோ அந்த மலைக்கு மேலே போயிடுவாங்க. போய் கடைசியில் பார்த்தோன்னா ஒரு இடத்துல ஏதோ ஒன்றுமே இருக்காது, ஒரு பெரிய டேபிள் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே ஏதோ ஒரு சுவிட்சை போட்டு ஆன் பண்ணி விட்டு பார்ப்பாங்க. ஆன் பண்ணி பார்த்தா அங்கே வரக்கூடிய அந்த காணொலியை அங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஒரு இதில் ஒரு வீடியோ ஓட ஆரம்பிக்கும். அந்த வீடியோ எந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டலில் பணிப்பெண்ணாக வேலை செஞ்சாங்கல்ல அவங்க வெளியிட்ட அந்த சுதந்திர பிரகடனம்.
மக்கள் எப்படி சுதந்திரமாக வாழணும், யாரையும் ஏன் கட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி பேசிய வார்த்தையாக அதில் காட்டப்படும். இந்த பெண்மணி வந்து யாருக்கோ பிறந்த பொண்ணுலாம் கிடையாது. இந்த ரீசைக்ளிங்லேயே அவங்களே மறுபடியும் அந்த இளமையான உருவத்தோடவே பெண்களை உருவாக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கதை போகும். ஸோ இந்த கதையை வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். க்ளவுட் அட்லஸ் அப்படின்னு பேர். 2012 வந்த படம். நெட்ஃப்ளிக்ஸில் கூட இருக்குது. இன்னும் நிறைய சேனல்ஸில் கூட அவைலபிளாக இருக்கும். பார்த்து உண்மையிலே ரசிங்க. ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்ன்றதை விட என்னை திகைக்க வைத்த ஒரு திரைப்படம் அப்படின்னு தான் இதை சொல்லலாம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.